லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன பல உவமைகளிலே சிறந்த உவமை, தேவனுடைய அன்பை விளக்கக்கூடிய உவமை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை மாத்திரம் இந்த இரவில் வேத பாட கூட்டத்திற்காக எடுத்துக்கொள்கிறேன். அந்த 13ஆம் வசனத்தில் ஜீவனம் பண்ணி, அந்த ஜீவனம் என்ற வார்த்தையை நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எது ஜீவனம்? நமது ஜீவனம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேசப் போகிறேன். இங்கே அந்த கெட்டகுமாரன் ஜீவனம் பண்ண போய் அவன் துன்மார்க்கமாக அழித்து போட்டான் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த உவமையில். அவன் ஜீவனம் பண்ண போய் கடைசியில் அந்த குடியானவனுடைய வீட்டில் இந்த பசியினால நான் சாகிறேனே, என்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது என்று சொல்லி சாகிற நிலைமைக்கு வந்து அவன் தகப்பனாருடைய வீட்டில் வந்து பிழைத்தான். அவன் மரித்தான், இப்பொழுது பிழைத்தான் என்று ஆண்டவர் சொன்னார். எது ஜீவனம் என்ற வார்த்தை சத்தியம். கெட்டகுமாரன் மூலமாக ஆண்டவர் உலகத்துக்கு சொல்லுகிற காரியம், ஜீவனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எது ஜீவனம் எது ஜீவனம் அல்ல என்பதை ஆண்டவர் இந்த உவமையின் மூலமாக விளக்குகிறார். ஜீவனம் பண்ண போனவன் சாகர நிலைமைக்கு வந்தான் என்பது இந்த பகுதி சொல்லுகிற உண்மை. உலக மக்களுக்கு இன்றைக்கு எது ஜீவனம் என்று அவளுக்கு தெரியவில்லை. இந்த சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனத்தை தான் முக்கியம் என்று நினைத்து அதற்காக போகிற அநேகருடைய வாழ்க்கையில இந்த கெட்டகுமாரனை போல கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் ஜீவனம் என்று சொல்லுகிறது சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனத்தை பற்றி அல்ல, ஆவிக்குரிய ஜீவனத்தை பற்றி பைபிள் போதிக்கிறது. அதுதான் நாம் பண்ண வேண்டிய சரியான ஜீவனம், இந்த சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனம் அல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். அப்ப எல்லாரை விட பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இல்லாமல் ஜீவிக்கிறதற்கு உலக மக்கள் சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனத்தை முக்கியப்படுத்தும் பொழுது, முக்கியப்படுத்தி சாகிறேனே என்று சொல்லுகிற நிலைமைக்கு வராதபடிக்கு வேத புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய ஜீவனத்தை பற்றி பேசுகிறது. அதை அறிந்து கொள்வதற்கு தேவகுமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார், அப்படித்தான் சொல்ல வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தேவகுமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரசிக்கப்படாதவர்களுக்கு எது ஜீவனம்? சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனமா அல்லது ஆவிக்குரிய ஜீவனமா என்று கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிடுவாங்க உலக மக்கள், சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனம் தாங்க ரொம்ப முக்கியம், நீங்க என்ன சும்மா ஆவிக்கிற ஜீவனம் அது இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற சொல்ற மனிதர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் என்னுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரக்கூடிய காரியம் ஆவிக்குரிய ஜீவனம், அதுவே ஜீவனம். அந்த தலைப்பில் உங்களோடு நான் பேச போகிறேன். அதை பற்றின 3 குறிப்புகள் பைபிள் இருந்து நாம் பார்க்கலாம். சரீர சம்பந்தப்பட்ட ஜீவன அவசியம்தான், ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், இந்த சரீரத்தை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடினால் ஆண்டவர் இந்த சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனுக்கு வேண்டிய காரியங்களை தருவார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடவில்லை என்றால் இந்த சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனமும் கடைசி வரைக்கும் நாம் பெறுவோமா, அதை அனுபவிப்போமா என்று தெரியாது. ஆவிக்குரிய ஜீவனம் என்று சொல்வது சுத்தமாக இல்லாமலே போயிடும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காக சிலுவை மரணத்தில் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதற்கு எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு.
நம்ம எல்லாருக்கும் சரீர சம்பந்தப்பட்ட ஜீவனத்தை பற்றி தெரியும், அதை சொல்லியா கொடுக்கணும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவனத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு விசுவாசி ஆகணும். இன்னொன்று, விசுவாசியானா மாத்திரம் போதாது, ஆவிக்குரிய விசுவாசியானாத்தான் இந்த சரியான ஜீவனத்தை பற்றி நமக்கு தெரிய வரும். அந்த சரியான ஜீவனத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்வோம். அதில் 3 குறிப்புகள் நாம் சிந்திக்கலாம். முதலாவது, எது ஜீவனம், அதாவது நமது ஜீவனம் என்று சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமா இருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கும் போது எது ஜீவனம், நமக்கு எது அவசியமான ஜீவனம் என்று பவுல் அப்போஸ்தலன் ஆவியானவருடைய உதவியோடு கூட எழுதுகிறார். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு என்று சொல்கிறார். அப்ப எது ஜீவனம் என்று கேட்டால் அமைதலுள்ளதுதான் ஜீவனம் என்று சொல்லுகிறது. அமைதலற்ற நிலைமை என்று சொல்லுகிறது அது ஜீவனம் அல்ல. இன்றைக்கு உலக மக்கள் அமைதலான ஜீவனம் செய்கிறார்களா என்று கேட்டால் அவர் சுத்தமாகவே அமைதலான ஜீவியம் செய்யவில்லை என்பதை நான் வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நான் விசுவாசிகளாய் மாறி ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரும் போது நாம் அமைதலுள்ள ஜீவனம்தான் செய்ய வேண்டும், அமைதலுள்ள ஜீவனம்தான் செய்ய முடியும். அப்படித்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறார். நாம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் செய்யும்படிக்கு. நமது ஜீவனம் என்று சொல்லுகிறது ஒரு அமைதலுள்ள ஜீவனம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், இன்னும் சாலமோன் பிறக்கவில்லை. ஆண்டவர் தாவீதினிடத்தில் தரிசனமாகி சொல்லுகிறார், உனக்கு பிறக்க போகிற புருஷன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். அப்போ தாவீதுக்கு ஆண்டவரே, நான் எங்க பார்த்தாலும் அமைதலற்ற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். ஏன் சில வேளைகளில் சபையில் கூட அமைதலற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நானும் சில வேளைகளில் ஒரு அமைதலற்ற சூழ்நிலையை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் நீர் எனக்கு இறங்கி எனக்கு கொடுக்க போற புருஷன் மகன் அமைதலுள்ள புருஷனாக இருப்பான் என்று சொல்லுகிறீரே, அது ரொம்ப அவசியம் தானே, அதுதானே ஜீவனம் என்று சொல்லி தாவீது சந்தோஷப்பட்டிருப்பார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கே என்று சொல்றாரு. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் அமைதலான வாழ்க்கை செய்ததுண்டா என்று பழைய ஏற்பாட்டை நாம் அலசி பார்த்தால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது என்று சொல்லிவிட்டு, தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த எல்லா ஸ்திரீகளும் இந்த மாதிரி அமைதல் குணம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களை சிதறி இருக்கிற சபையில் அங்கத்தனர்களாக இருக்கிற குடும்ப ஸ்திரீகளாக இருக்கிற பெண்களை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் அருமையான காரியத்தை சொல்றார். யாருக்கும் அமைதல் தேவை என்பதை விட அமைதல் தேவை யாருக்கு முக்கியம் தெரியுமா? குடும்பத்தில் சகல பொறுப்பையும் கவனிக்கிற, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நல்ல தாய்மாரிடத்துல, இரக்கமுள்ள தாய்மாரிடத்துல, சிநேகமுள்ள தாய்மாரிடத்துல இந்த அமைதல் குணம் இருக்க வேண்டும். அது இருக்க வேண்டும் என்று சொன்ன காரியத்தை பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த எல்லா ஸ்திரீகளும் அந்த அமைதலான குணத்தை இருதயத்தில் உடையவர்களாக இருந்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? இன்றைக்கு உலக பெண்களை பார்த்தால் அவர்கள் அமைதலுள்ளவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்று நம்ம வீட்டில் ஒருத்தரை வாடகைக்கு வச்சுட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். 24 மணி நேரத்தில் அவங்க தூங்குற நேரம் தான் அமைதலாக தூங்குவாங்க. மற்ற நேரமெல்லாம் சாலன்னு பேசிட்டே இருப்பாங்க. நமக்கு தலையை பிச்சுக்கலான்ற நிலைமை வரும்.
ஆனால் விசுவாசிகளை பொறுத்த மட்டும் இல்லை, நாம் பேசுவோம், அது வேற காரியம். ஆனால் அதன் மத்தியில் ஒரு அமைதல் குணம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த அமைதல் குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதற்காக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்ப இந்த காரியத்தை செய்தால் மாத்திரம்தான் நமக்கு அமைதல் குணம் உருவாகும். எவ்வளவு நேரம் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க பழகிறோமோ அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையில் ஒரு அமைதலான குணம் இருக்கும். எனக்கு அமைதலான குணம் இல்லைங்க, அது என் மனசாட்சி அப்படி சொல்லுது அப்படின்னு சபையில் ஐக்கியமா இருக்கிற சகோதரர்களோ சகோதரிகளோ சொன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற அளவிற்கு ஜப வாழ்க்கை இல்லை என்பது உண்மை. உங்களுக்கு போதுமான ஜப வாழ்க்கை இருந்தால் உங்களுக்கு அமைதல் குணம் இருக்கும். சாதாரணமாக எல்லா பரிசுத்தவான்களுக்காக சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று எபேசியர் நிறுவனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை விசுவாசிகள் செய்வோம். ஆனால் அதை போன்ற ஒரு காரியம் எல்லா மனுஷருக்காக, உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷருக்காக, கீழே வசனம் வாசித்தீங்கன்னா, நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்குது என்று சொல்லிவிட்டு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையவும் தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அமைதல் குணத்தை விரும்பினால், இதுதான் ஜீவனம் என்று நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினால், பைபிள் இந்த அமைதலான ஜீவனம் தான் ஜீவனம் என்று சொல்லி இருந்தால், நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளின் காலையிலும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபத்திற்கு நாம் நேரத்தை எடுக்க வேண்டும். இரவும் பகலும் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நான் இதற்கு முந்தி பேசின பிரசங்கத்துல, ஒரு நாளில் அதிகமான மணி நேரங்கள் ஜபத்தில் செலவிட வேண்டும் என்று நான் பேசுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ எனக்கு அமைதல் குணமா இருக்க முடியவில்லை என்று சொன்னா, நீங்க ஜபத்துக்கு நேரத்தை எடுத்து பாருங்க. நீங்களே கூட யோசிக்க முடியாத அளவிற்கு நான் முந்தையெல்லாம் பேசி கொண்டிருப்பேன், ஒரு அமைதலற்ற நிலைமையில் இருப்பேன், இப்போ என்னால் அமைதலா இருக்க முடிகிறது. அதனுடைய அஸ்திவாரம் என்னவென்றால், ஜப வாழ்க்கைக்கு என்னை கையெழுத்திருக்கிறேன். அது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையா இருக்கலாம். இரண்டாவது, நமக்கு அமைதலான வாழ்க்கை வேண்டும் என்றால், நீதிமொழியின் புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 33ஆம் வசனத்துல, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, எனக்கு செவி கொடுக்கிறவன், செவி கொடுக்கவும் செய்யலாம், செவி கொடுக்காமலும் இருக்கலாம். அப்படித்தான் பைபிள் வசனங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் யாரையும் கண்டிப்படுத்துறது கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால், அவர் சொல்லுகிறார், அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி, அதாவது விக்கனம் வரும், ஆனால் அந்த விக்கனம் அகற்றப்படும், விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அப்ப அமைதலா இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், வேதத்தை எடுத்து திறந்த உடனே ஆண்டவரே சொல்லும் அடியான் கேட்கிற நிலைமையில நம்முடைய செவியை திறந்து வைத்து தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். பிரசங்க கேட்கிற சந்தர்ப்பங்கள் வரும் என்றால் நம்முடைய செவிகளை திறந்து வைத்து ஆண்டவரே சொல்லும் அடியான் கேட்கிற நிலைமையில நாம் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுக்கிறவர்கள் அவர்கள் விக்கினமின்றி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலா இருப்பார்கள். அப்ப அமைதலான ஜீவித்தை பற்றி தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ஜீவனம் என்று சொல்லுகிறது அமைதலற்றது ஜீவனம் அல்ல. ஆனால் யாரொருவர் அமைதலான வாழ்க்கை செய்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவனம் பண்ணுகிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த அமைதலான வாழ்க்கை செய்தவர்களை பற்றி நாம், அதாவது பழைய ஏற்பாட்டில் இருந்த பெண்களை பற்றி பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அமைதலான வாழ்க்கைக்கு ஜெபம் அவசியம் என்று சொல்லுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை நீங்கள் பார்த்தால் 1-2 ஆலோசனை சொல்லப்பட்டிருக்க நீங்கள் பார்க்க முடியும். அதுல முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து, முதலாவது அமைதல் உள்ளவர்களாய் இருக்க நாடவும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அமைதல் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடவும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நமது வாழ்க்கையில் ஒரு நாட்டம் வேணும். ஏனென்றால் ஜீவனம் என்று சொல்வதை நம்ம அறிந்திருக்கிறோம். அமைதலான ஜீவனம் தான் ஜீவனம். உலக மக்களுக்கு தெரியல. தேவகுமார் நமக்கு புத்தி தந்திருக்கிறார். அந்த புத்தியினால அமைதலான ஜீவனம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அதை என்ன செய்ய வேண்டும்? அமைதல் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் என்றே சொல்றார். நாட்ட வேண்டும். அதற்கு 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்களுடைய சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். அப்ப அமைதலை கெடுக்கிற காரியம் என்னவென்றால், நாம் குடும்பத்திலோ அல்லது ஊழிய ஸ்தலத்திலோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட தொழிலையும் செய்து அதில் இருக்கிற வருமானத்தை வைத்து நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும். அதற்கு அமைதல் குணம் இல்லை என்றால் நாம் வேலை செய்ய முடியாது. அமைதல் குணம் இல்லை என்றால் நாம் வயிற்றுக்கு சாப்பிட முடியாது. இதனால தேவனுடைய பிள்ளைகள் அமைதலை நாட வேண்டும் என்றும் அதே சமயத்தில் அந்த அமைதலோட வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை. இந்த ஆலோசனையை மீறக்கூடாது. அப்படி மீறினவர்களோடு ஐக்கியம் கூட வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பவுல் சொல்லிவிட்டு அவனை சத்துருவா எண்ணாமல் சகோதரனா எண்ணுங்கள் என்று சொல்றார். ஆனால் இன்றைக்கு உலக மக்கள் அமைதலான ஜீவனம் பண்ணுகிறார்களா என்று கேட்டால், அவர்கள் நம்மை போல மனிதர்கள் தான். கடவுள் அவர்களை நம்மை போலதான் படைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று, அவள் ரட்சிக்கப்படாதிருக்கிறார்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க விசுவாசி எல்லாம் இருக்கிறாங்க, விசுவாசத்தில் உள்ளவங்களா நாம இருக்கிறோம். ஒரு வகையில் சொல்ல போனால் உலக சம்பந்தப்பட்ட திறமைகள், தாளந்து, ஐஸ்வர்யம், பணம், பொருளெல்லாம் அவங்களுக்கு இருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு இந்த உலக இந்த ஜீவனம் விளங்கவில்லையே, அமைதலான ஜீவனம் என்ன என்று தெரியவில்லையே. அது ரொம்ப வருத்தம் இல்லையா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் அமைதலான ஜீவனத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ஜப ஜீவியத்தின் மூலமாக. அமைதலான ஜீவனத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மூலமாக நாம் அமைதலான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். அந்த அமைதலான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், வேதம் தான் நம்மை உற்சாகப்படுத்துறது. நீங்க அமைதலான ஜீவனத்தை நாடுங்க, அமைதலான ஜீவனம் பண்ணி நீங்க சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிடு. ஆனா பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சில வேளைகளில் உலக மக்கள் கூட பைபிள் படிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு அமைதலான வாழ்க்கை வருதா? படித்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அவருடைய கூக்குரல் பெரிதா இருக்கிறது. அது நான் கேட்டேன், பரலோகத்திலிருந்து கண்டேன், கேட்டேன், நான் அது உண்மைதானா என்று அறிய வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே வந்து அந்த பெரிய கூக்குரல் போட்டதை கண்டு கடைசியில் அந்த சோதம் குமாரா அழிச்சு போட்டான்னு சொல்லி அவங்க அடித்ததுக்கு வேற எந்த பாவத்தையும் பற்றி அங்கு சொல்லப்படவில்லை. அவங்க ஒரே கூக்குரல் சத்தம் போட்டுக்கொண்டே இருப்பாங்க, அமைதலாக இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு சத்தத்தை உண்டாக்குற காரியங்களை நீங்கள் பார்த்தால், பார்லிமெண்ட்ல சத்தத்தை பார்க்கலாம், சட்டசபையில சத்தத்தை பார்க்கலாம், டிவி இருக்கிற வீடுகளில் ஒரு அமைதலாக பார்க்க முடியாது, ஒரே சத்தமயமா இருக்கும். ஆண்டவர் உலகத்தை அழிக்கிறதுக்கு நீங்க அமைதலா இருங்கன்னு சொல்லி, இதுதான் ஜீவனம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கும் போது, அதை மீறுகிற யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பட்டணத்துக்காரர்களா இருந்தாலும் சரி, அந்த பட்டணத்துக்குள்ள ஒருமனப்பாடு இருந்தாலும் சரி, சோதோம் குமாரா பட்டணத்துக்காரங்க 2 பேரும் ஒரே சகோதர பாசத்துல உள்ளவங்களா உலக ரீதியில நல்ல மனுஷனை போல காணப்பட்டாங்க. ஆனால் இருதயத்தின் ஆழத்துல அவங்களுக்கு அமைதி கிடையாது, ஒரே கூக்குரல். இவங்களை கூக்குரல் இட வேணும் என்று யாரு சொன்னது? அப்படித்தான் நாங்க இருப்போம்னு சொல்லி கூக்குரல்ட்டாங்க. ஆண்டவர் அதை அழிக்கிறதுக்கு காரணமா இருந்துன்னு பார்க்கிறோம். அப்புறம் ஜனங்களை பார்த்தீங்களா? சங்கீதம் 59 6ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 59 6 14 வாசிக்கிற 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாயங்காலத்துல திரும்பி வந்து, அப்ப பகலெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல, ஒருவேளை வேலை செய்ய போனாங்களா, ஊர் சுத்த போனாங்களான்னு தெரியல. அவர் சாயங்காலத்துல திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். ஒரு நாய் ஊளையிட்டாலே நமக்கு ஒரு மாதிரி பயம் ஏற்படும், நடக்கும் பிடிக்கும். ஆனா இந்த நாய்களை போல ஊரை சுற்றி வந்தாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கு. ஏன் இப்படி காலையில எல்லாம் இப்படி போயிட்டு சாயங்காலத்துல திரும்பி வந்து நாய்களை போல ஊழையிடுறீங்களேன்னு கேட்டா, நாங்க அப்படித்தான் ஊழையிடுவோம். நீங்க கேட்டா கேளுங்க, பேசாம வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற ஆட்களை பார்க்க முடியும். இன்றைக்கு என்னவோ நம்முடைய ஆணுமலை பிராந்தியத்துல கொஞ்சம் கூட அமைதலா இருக்கும். நீங்க தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் பார்த்தா சாயங்காலம் ஆயிட்டா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரே கட்சி கூட்டம், மத கூட்டம், இப்படி எல்லாம் சேர்ந்து, அப்புறம் நாத்திகர்களும் அவங்களும் கூட்டத்தை சேர்ந்து ஒரே கூக்குரல் எழுப்புகிற காரியத்தையும், ஒரே போராட்டம் பண்ணுகிற காரியத்தையும், ஒரே சத்தம் போடுகிற காரியத்தையும் பார்க்க முடியும். அப்ப அவர்களை பற்றி தான் வேத வசனத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதா, அவர்கள் சாயங்காலத்துல திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறான்னு சொல்றது எவ்வளவு சங்கடமான காரியம். அதனால ஆண்டவர் இயேசு வந்து இந்த ஊழையிடுகிற உலகத்தை அழிக்கத்தான் போகிறார். ஊழையிடுகிற ஒரு மனுஷனும் நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அவர்களுக்கு அமைதல் என்று சொன்னால் அது தூரமான காரியம்.
காரியம். அவங்களுக்கு ஜீவிக்கிறத பற்றி தெரியும், சாப்பிட்றத பற்றி தெரியும், நடக்கிறத பற்றி தெரியும், தூங்குறத பற்றி தெரியும், மற்ற பல காரியங்களை பற்றி தெரியும். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஜீவனம், அதாவது அமைதலான ஒரு வாழ்க்கை தேவை. அந்த அமைதலான வாழ்க்கை எங்க கிடைக்கும், அதை யார் மூலமா பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த ஒரு காரியமும் இல்லாதபடி மிருகங்களை போல ஊழையிட்டு தர்றாங்களே. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நான் இருக்கிறோம். அந்த கெட்ட குமாரன் தூர தேசம் போய் தென்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டு கடைசியில் ஐயோ நான் பசியினால சாகிறேனே என்று புத்தி வந்து திரும்பி வந்தான். அதுபோல நாமளும் கூட ஒரு காலத்துல புத்தியற்றவளா இருந்து இந்த சோதம் குமார மக்களை போல கூக்குரல், பெரிய கூக்குரலை போட்டு அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்களை போல, கிராமத்துல இருக்கிற ஜனங்களை போல திரும்பி வந்து அதாவது நாய்களை போல ஊழையிட்டு ஊரை சுற்றி ஒரு நிலைமை நமது வாழ்க்கையில கூட இருந்தது. ஆனால் பெருமான் இயேசு இந்த உலகத்துல வந்து இந்த அதாவது குழப்பமான அமைதலற்ற சூழ்நிலையை நம்முடைய இருதயத்திலிருந்து மாற்றி நமக்கு ஒரு அமைதலான வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை, சீரான வாழ்க்கை, ஒழுங்கான வாழ்க்கை, சத்தம் விடாத வாழ்க்கை, அமைதலான வாழ்க்கை செய்யும்படி ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதனால ஜீவனம் என்று சொல்லுகிறது உலக மக்கள் சொல்லுகிற இந்த சரி சம்பந்தப்பட்ட ஆகாரம், தண்ணீர் குடிக்கிற அந்த காரியத்தை பற்றி அது முக்கியமல்ல. அதை விட முக்கியமான காரியம் ஆவிக்குரிய ஜீவனம், அதாவது அமைதலா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கடலை பாருங்கள், இந்த உலகத்துல தெய்வம் 3/4 பகுதியை ஜலத்தினால வைத்து சமுத்திரம் என்று பெயரிட்டார். அந்த சமுத்திரத்தினுடைய மேல் பரப்பில் நீங்கள் பார்த்தால் அலைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். சாயங்காலம் ஆயிட்டு அலைகள் அதிகமாகும். ஆனால் சமுத்திரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் சொல்கிறார்கள், மேல்புறத்தில் அதிகமான சத்தங்களும் அலைகளும் இருந்தாலும் சமுத்திரத்தினுடைய அடித்தளத்துல எங்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அமைதல் சமுத்திரத்துக்குள்ள உண்டு என்று அவர் சொல்றாங்க. அதை உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளான நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய இருதயத்தில் அமர்ந்திருக்க முடியாத அமைதலற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாம் அமைதலை விரும்பினால் இன்றைக்கு ஜீவித்திருக்க நம்முடைய ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி நம்முடைய இருதயத்துல அந்த அதாவது கூக்குரல் போன்ற அமைதலற்ற அந்த நிலைமையெல்லாம் மாற்றி மிகப்பெரிய அமைதலை நம்முடைய அனுதின வாழ்க்கையில தருகிறார். அதனால நம்முடைய ஜீவனம் என்று சொல்லுகிறது அமைதலான ஜீவனம். இரண்டாவது நம்முடைய ஜீவனம் என்று பைபிள் சொல்லுகிறது சரி சம்பந்தப்பட்ட ஜீவனத்தை பற்றி இல்ல, ஆவிக்குரிய ஜீவனத்தை பற்றி சொல்லியிருக்கிற காரியம் தீத்து நிருபத்துல நாம் வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, தீத்து 2:12 நாம் வாசிக்கிறோம், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உடையவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணி. இங்கே ஜீவனம் என்று இரண்டாவது சொல்லி இருக்கிற காரியம் எது என்று கேட்டால் தேவ பக்தி தான் ஜீவனம் என்று சொல்லப்பட்டது. அப்ப முதல்ல ஜீவனம் என்று நாம் வேதத்துல இருந்து நாம் படிக்கும் பொழுது அமைதல் தான் ஜீவனம். அமைதலற்ற வாழ்க்கை என்று சொல்வது அது ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு உலகத்துல பெரும்பாலான ஆட்கள், ஏன் அவிசுவாசிகளை ஒட்டுமொத்தமாக சொல்லலாம், அவருடைய வாழ்க்கையில அமைதல் என்பதே கிடையாது. ஆனால் தேவகுமாரனாக இயேசுவை நம்புகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அமைதல் நஷ்டப்படலாம். ஆனால் அந்த அமைதலை நஷ்டப்படுத்தாதபடி போதனை நமக்கு பைபிள்ல கொடுக்கப்படுகிறது. உலக மக்களை பார்க்கும்போது ஐயோ அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த அமைதலற்ற வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது, நான் ஒரு அமைதலான வாழ்க்கை செய்ய வேண்டுமே என்று அதன் மூலமாக கூட நான் புத்தி படித்து ஒரு அமைதலான வாழத்தகுந்த ஜீவனத்தை, ஜீவிக்க வேண்டிய ஜீவனத்தை இந்த பூலோகத்தில் செய்கிறோம். இரண்டாவது பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லும் பொழுது தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. அப்ப ஜீவனம் என்று இரண்டாவது பைபிள் சொல்லுகிற காரியம் தேவ பக்தி தான் நம்முடைய ஜீவனம், அமைதல் தான் நம்முடைய ஜீவனம். நம்முடைய அமைதலை ஒரு முறை கூட பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நாம் பலவேறு காரியங்களை செய்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், தொழில் செய்கிறோம், ஊழியத்தில் ஈடுபடுகிறோம். எது எப்படி இருந்தாலும் நான் ஒரு அமைதலான வாழ்க்கை செய்கிறேன், அதுதான் ஜீவனம் என்று நம்முடைய மனசுக்கு நல்லா தெரியும். அதே சமயம் இரண்டாவது நான் ஜீவனம் என்று உலக மக்கள் சொல்வது சரி சம்பந்தப்பட்ட ஜீவன், புசிக்கிறது குடிக்கிறது, அதைத்தான் ஜீவனம் என்று சொல்றாங்க. ஆனால் அதுவல்ல ஜீவனம், தேவ பக்தி தான் ஜீவனம் என்று விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் தேவ பக்தியை ஜீவனமாக எண்ணி அந்த தேவ பக்திக்காக உலகத்தில் வாழ வேண்டும். விசுவாசிகள் எல்லாரும் தேவ பக்தி உடையவர்களாய்த்தான் வாழ முடியும் என்பதற்கு ஒரு அருமையான வசனம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வசனம், உலக மக்களுக்கு எழுதப்பட்ட வசனம் அல்லது. அதுல என்ன வாசிக்கிறோம்,
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனிடத்தில் ஆவி பூரணமாக இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்ப அவன் பெறுகிற சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியாகத்தான் இருக்க முடியும். இது ஆதாமை பற்றி சொன்ன காரியம். ஆனால் ஆதாம் பாவத்தில் விழுந்து போனான். அதற்கு பிற்பாடு இந்த தேவபக்தியுள்ள சந்ததியை யார் மூலமாக உண்டாக்க ஆண்டவர் விரும்பினார்? ஆபிரகாம் மூலமாக தேவபக்தியை உண்டாக்க விரும்பினார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனிடத்தில் ஆவி பூரணமா இருந்தது. அவன் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்ப மறுபடி பிறந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் தேவ பக்தி உடையவர்கள். அது அவருடைய இயற்கை சுபாவம். அது அவளுக்கு அதுதான் ஜீவனம் என்று அவள் அறிந்திருக்கிறார்கள். அமைதல் தான் ஜீவனம் என்று அறிந்திருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகள் அடுத்து அவர்கள் அறிந்திருக்கிற காரியம், உலக மக்கள் இந்த புசிப்பும் குடிக்கும் போன்ற காரியங்களை ஜீவனம் என்று எண்ணி கட்டகுமாரனை போல பண்டிதிங்கிற தவிடு கூட கிடைக்காமல் பசியினால சாகர் என்று சொல்லும் பொழுது, எங்களுக்கு ஆவிக்கிற ஜீவனம் என்று சொல்லுகிற இந்த அமைதல் குணத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்கிற ஜீவனம் என்று சொல்லுகிற இந்த தேவ பக்தியை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி தேவ பக்தியை நாம் வாழ்ந்தோம் என்றால் அதுதான் ஜீவனமே தவிர தேவபக்தி அற்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறது ஜீவனம் அல்ல. அதே வசனத்துல பாருங்கள், 12ஆம் வசனத்துல தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணி. அப்ப அவபக்தி என்று வருகிறது, தேவபக்தி என்று வருகிறது. இன்றைக்கு உலக மக்களை ஆட்டி படைக்கிற காரியம் என்ன என்று சொன்னால் அது அவபக்தி. விசுவாசிகளை ஆட்டி படைக்கிற காரியம் என்னவென்று கேட்டால் அது தேவபக்தி. இந்த தேவபக்தி தருவதற்காக ஆண்டவர் இயேசு, பெருமான் இயேசு என்ன செய்தார்? அது கீழே உள்ள வசனங்கள்ல வாசிக்கிறோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆண்டவர் சிலுவை மரணத்துல தம்மை ஒப்பு கொடுத்ததற்குடைய காரணம் என்னவென்றால், அவபக்தி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட்டு தேவபக்தி உள்ளவர்களா இந்த உலகத்துல வாழும்படி, நற்கிரியை செய்கிறதுல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படிதான் ஆண்டவர் மரித்தார். அப்ப ஆண்டவருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அமைதல் குணம் இருக்கும், இல்லாமல் இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் வேதவசனத்தின வெளிச்சத்துல. ஏனென்றால் அமைதலா இருக்க நாட வேண்டும், அமைதலாய் ஜீவனம் பண்ண வேண்டும். அமைதலுள்ள வாழ்க்கைக்காக நமக்கு ஜப வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைதலுள்ள வாழ்க்கைக்காக கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுதும் பிரசங்கம் கேட்கும் பொழுதும் நம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அந்த அந்த அமைதல் குணத்தை நாம் வாழ்க்கையில பெற்றுக் கொள்கிறோம். அமைதலற்ற ஜனங்கள் மத்தியில அதை ஆண்டவர் தருகிறார். இரண்டாவது, அவபக்தி நிறைந்த ஜனங்கள் மத்தியில தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிறோம். ஒரு காலத்தில் நாம் ரட்சிக்கப்படாத இருந்த போது அவபக்தி நம்முடைய வாழ்க்கையில சரியா இருந்தது, உண்மையா இருந்தது. ஆனால் என்றைக்கு நாம் விசுவாசி ஆனோமோ, என்றைக்கு தேவனுடைய குடும்பத்துல ஆவிக்குரிய குடும்பத்துல பிள்ளைகளாய் பிறந்தோமோ, அப்பொழுது விசுவாசம் உள்ள தேவபக்தி உள்ள சந்ததியாக நாம் மாறி இருக்கிறோம். நமக்கு தேவபக்தி இயற்கையாக காணப்படக்கூடிய ஒன்று, அது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க ஸ்தேவான் இறந்த போது தேவபக்தி உள்ள மனுஷர்கள் என்ன செய்தாங்க? அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறோம். அப்போ தேவபக்தி உள்ள மனுஷர்கள் என்ற வார்த்தையை அங்க வாசிக்கிறோம். விசுவாசிகள் நிறைய பேர் போய் அடக்கம் பண்றாங்க, ஆனா அவர்கள் எல்லாரும் தேவபக்தி உள்ளவர்களா இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவனுக்கு குடும்பம் இருந்ததாகவோ அல்லது வேறு அவனுக்கு உறவினர் சொந்த பந்தம் அப்படி நிறைய பேர் இருந்தாக பைபிளில் ஒன்று எழுதப்படவில்லை. தனி மனிதனாக இருந்ததை போன்ற சரித்திரம் தான் வருகிறது. அந்த சிமியோன், அவனை பற்றி வாசிக்கிறோம். அவன் தேவபக்தி உள்ளவனா இருந்தான். இந்த தேவபக்தி உள்ளவனா இருந்தான் என்று சொல்லும் பொழுது, நான் உலகத்துல ஜீவனம் பண்ணும்படி பிறந்தேன், ஒன்று எனக்கு அமைதல் குணம் இருக்க வேண்டும். அவர் அமைதலாகத்தான் இருந்தார். அப்போ ஆவியான ஒரு நாள் ஏவின பொழுது ஆலயத்துக்கு வந்து, தேவரே சகல ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தின உங்களுடைய ரட்சணத்தை கையில கண்கள் கண்டது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அடியான சமாதானத்துடன் போவிடுகிறேன் என்று சொல்கிறார். அதுவரையில அமைதலான ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, அப்புறம் அவருடைய வாழ்க்கையில பக்தி உள்ளவராக இருந்தார் அப்படி என்று எழுதியிருக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் தேவன் அறிந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது.
அங்க யார் தேவபக்தி உள்ளவனா இருந்தான் என்று நான் பார்க்கிறோம். லோத்து ஒரு பின்வாங்கி போன விசுவாசி என்று நான் விளக்கம் சொன்னாலும் தேவாவியானவர் அவனை பற்றி அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். அவன் தேவ பக்தி உள்ளவன். அதனாலதான் தேவன் அவனை மற்றவர்களை அழிக்கும் போது அவனை பாதுகாத்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அதாவது தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பைபிள் போதிக்கிறது. இங்கே தேவபக்தி உள்ளவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த தேவபக்தி உள்ள மனுஷர்களை அடக்கம் பண்றாங்க. சிமியோன் தாத்தா தேவபக்தி உள்ளவராக இருந்தார். பழைய ஏற்பாடுல லோத்து கூட தேவபக்தி உள்ளவராக இருந்தார். புதிய ஏற்பாடுல நாம் பார்க்கிற வேதத்தில் உள்ள ஆலோசனை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவருடைய வருகையை பற்றியும் நாம் அவரை சந்திக்க போற அந்த காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட தேவபக்தி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவபக்தி அனலடையக்கூடிய நிலைமையில, எழுப்புதல் அடையக்கூடிய நிலைமையில பேதுரு அப்போஸ்தலன் பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா, பித்தினிய தேசங்கள்ல இருக்கிற எல்லாருக்குமே சொன்னதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவபக்தி தான் ஜீவனம் என்று நாம் அறிந்திருக்கிற பொழுது உலக மக்களும் நம்ம போன்ற மனுஷன தான் ஒருவேளை பிரசங்க கூட்டங்கள் கூட வந்து போவாங்க. ஆனா அமைதலற்ற வாழ்க்கை தான் செய்வாங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அமைதலான ஒரு வாழ்க்கை வர முடியாது. ரெண்டாவது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தேவபக்தி சுட்டு போட்டா கூட வராது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, மறுபடி பிறந்தவங்க, தேவ சந்ததியாக மாற்றப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் அந்த தேவபக்தி உருவாக முடியும். ஆனால் நாம் வாழுகிற உலகத்தில் இருக்கிற மக்கள் அமைதலற்ற மக்களா இருக்கிறார்கள் என்று மாத்திரமல்ல, அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தேவபக்தி அற்றவளா இருக்கிறார்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 12:1 பாருங்க, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். பக்தி உள்ளவன் இருக்குது, ஆனா அது மாய்மாலமான பக்தியா இருக்குனால அந்த பக்தி கூட அற்று போயிருது. அதனால பக்தி உள்ளவன் அற்று போயிருக்கிறான்னு சொல்லப்படும். நீங்கள் யூதாவின் புஸ்தகம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வெளிப்படுத்தின விஷயத்துக்கு முந்தின புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அவபக்தி அவபக்தி அவபக்தின்னு எத்தனை வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்க பார்த்தீங்களா? அந்த அவபக்தியினால் அவள் செய்த வார்த்தைகள், பேசின வார்த்தைகள், கடினமான எல்லா காரியங்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்ததுக்கு ஆண்டவர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சொன்ன காரியத்தை ஆண்டவர் வந்து நியாய தீர்க்க போறார். அந்த வரலாறு எழுதப்பட்டிருக்க பார்த்தால் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில ஒரே அவபக்தி. அது மற்ற மார்க்கத்துல மாத்திரமல்ல, நம்முடைய மார்க்கத்தை சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, சில வேளையில விசுவாசிகள் சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி ஜீவிச்சா ஒரு அவபக்தியான ஒரு வாழ்க்கை செய்யறது நீங்க பார்க்க முடியும். ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் தேவ பக்தி உள்ளவர்களா இந்த உலகத்துல ஜீவனம் பண்ண வேண்டும். அதற்காக நம்முடைய அருமை ரட்சகராகிய இயேசு விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிலுவையில சிந்தினார். அந்த தேவபக்தி உடையவர்களாக நாம் வாழ்கிறதற்கு அவபக்தியை நாம் வெறுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த அவபக்தியை வெறுக்காமல் இந்த தேவபக்தி வரும் என்று நாம் நினைக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் வருகிற வரையில, அவரை எஜமானா ஏற்றுக்கொள்கிற வரையில, அவரை குருவா ஏற்றுக்கொள்கிற வரையில நாம் பல காரியங்கள் நேசிப்போம், பல காரியங்கள் எங்களுடைய என்று சொல்லுவோம். ஆனால் அந்த குருவான இயேசுவானவர் நாம் பின் செல்ல ஆரம்பிக்கும் போது அவரே சொல்லுகிறார், தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்றார். தன்னையே வெறுத்து விடாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்றார். அப்ப நாம வெறுக்க வேண்டிய காரியம் அவபக்தியை வெறுக்க வேண்டும். உலக மக்கள் அவபக்தியை வெறுங்கன்னு சொன்னா அதையே நாங்க வெறுக்கணும். நாங்க அவபக்தி உடையவர்களாகத்தான் வாழுவோம் சொல்லி, அதாவது நோவாவின் காலத்துல அந்த ஜலப்பொருளை வந்து வாரிக்கொண்டு போற வரையில அவபக்தி உள்ளவர்களா தான் இருந்திருப்பாங்க. அதுல சந்தேகம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அவ்வளவு பெரிய இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகையை விட அதிகமான ஜனத்தொகையில் உள்ள அந்த ஜனங்களை அழிச்சு போட்டார். ஆனால் இன்றைக்கு உலக மக்கள் முக்கியப்படுத்துகிற காரியம் அமைதலற்ற வாழ்க்கை, அதாவது தெய்வீகமற்ற வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொன்னாரு. என்னுடைய நிலம் நன்றாய் விளைந்திருக்கிறது, என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி அந்த தானியத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டு வைத்து அநேக வருஷங்களுக்கு என் ஆத்மாவை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லி அந்த ஓமையை சொல்லிவிட்டு, மதிகேடனே இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஆத்மா அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், யாருடையதாம் என்று கேட்டாரு. அந்த ஓமை சொன்னதுக்கு காரணம் நீங்க படிச்சீங்களா? அங்க ஒருவன் வந்து என்னுடைய சகோதரனுக்கு இருக்கிற அந்த பாகத்துல பிரித்து கொடுக்க வேண்டும் என்று நீர் என்னுடைய சகோதரனுக்கு கட்டளையிடும் என்று ஆண்டவரிடத்துல சொன்னான். அதுக்கு ஆண்டவர் கேட்டார்,
என்னை உனக்கு பங்கிடுகிறவனாகவும் நியாயவிதியாக உன்னை வைத்தவன் யார்? நான் பங்கிடுகிறவனாகவும் நியாயவிதியாக உன்னுடைய இந்த உலகத்துக்கு வந்தேன். அதை வேணும்னா கோர்ட்ல செய்வாங்க, அதற்கு எனஜன பந்துகள் இருக்கிறாங்க, அதற்கு நீ என்னிடத்துல வரலாம் என்று கேட்கிறத பார்த்தா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனல்ல என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுசு ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு ஒரு லாபம் இல்லையே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனம் என்றால் எது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கெட்டகுமாரனுக்கு ஆண்டவர் இந்த ஓமை சொல்லும்போது, உலகத்தில் இருக்கிற அவிசுவாசிகளான ஆட்களை ஆண்டவர் கெட்டகுமாரன் என்று, விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல குமாரன் என்ற நிலைமையில் அந்த ஓமையை சொல்ல ஆரம்பித்தார். அதனால அவன் ஜீவனம் பண்ண போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டான். கடைசியில இந்த பசினால சாகுறேனே என்று சொல்லக்கூடிய நிர்பந்தத்துல வந்தான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நாம ஆவிக்கிரிய ஜீவனத்தை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்கிரிய ஜீவனம், அதாவது அமைதல் மேல அமைதலை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவிக்கிரிய ஜீவனத்துல நாம் பக்தியின் மேல் பக்தியை பெறுவோம். அது இந்த உலகத்துக்கு நல்லது, பரலோகத்துக்கு நல்லது. நம்முடைய அமைதல் குணத்தை பார்த்து உலக மக்களை ஆச்சரியப்படுவாங்க. நம்முடைய தெய்வீக பக்தியை பார்த்து, பக்திகளை பார்த்து உலக மக்களை ஆச்சரியப்படுவாங்க. இதுதாங்க வாழ்க்கை. மற்றபடி உள்ளது ஜீவனம், இதுதான் ஜீவனம், மற்றது ஜீவனம் என்று சொல்ல முடியாது. மூன்றாவது ஜீவனம் என்று பைபிள் சொல்லுகிற காரியம், நமது ஜீவனம் அப்படி வாசிக்கிற காரியம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சை இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரொரு பயக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த கிரியல் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியையும் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அவர்கள் ஜீவனம் என்று சொல்லுகிறது இந்த மாதிரி ஜீவனம் பண்ண மாட்டாங்க. எப்படி? கீழ்ப்படியாத நிலைமை, வழிதப்பி நடக்கிற நிலைமை, பலவிதமான இச்சை இன்பங்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு நிலைமை, துர்க்குணத்தோடு வாழ்கிற ஒரு நிலைமை, பொறாமையோடு வாழ்கிற நிலைமை, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்காது. இதைத்தான் அவங்க ஒரு காலத்துல ஜீவனம் என்று நினைச்சிருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி எந்த மனிதனுடைய வாழ்க்கை இதாங்க உண்மை. நாம் யாரும் கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல, நாம் நல்ல வழி நடக்கல, வழிதப்பி நடந்தவங்க, நாம் பலவிதமான இச்சை இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவங்க, துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவங்க. அதைத்தான் ஜீவனம் நினைச்சிட்டு இருந்தோம். அதே நிலைமையில நாம் வாழ்ந்து அதே நிலைமையில மரித்தால் மோட்சத்தை பற்றி நினைக்கவே வேண்டாம். ஆனால் இந்த நிலைமை மாறுவதற்காகத்தான் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்கினாலும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில செய்தார். இந்த அனுபவம் இல்லாதவங்க ஜீவனம் என்று நினைக்கிறத எதை நினைக்கிறாங்க? இதுதாங்க ஜீவனம். இன்றைக்கு பாருங்கள், சுற்றுலா மையங்களை பாருங்க, அப்புறம் இந்த சினிமா தியேட்டர்ல பாருங்க, அப்புறம் சர்க்கஸை பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற களியாட்டு சம்பந்தப்பட்ட காரியத்துல ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள் போறாங்க வர்றாங்க. அந்த ஜனங்கள் வாழவா செய்யறாங்க? அவங்களுக்கு ஜீவனம் என்றா எதுன்னு புரிஞ்சதா? புரியல. இல்ல, நாம கூட ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். இந்த வசனத்தினுடைய எல்லா காரியங்களும் 22 வயதா இருக்கிறவர்களுக்கு, எனக்கு 22 வயதா இருக்கிறவர்கள இருந்தது. ஆனா 22 வயதா இருக்கிற போது ஒரு நாள் மத்தியான வேலையில 1963ஆம் வருஷம் 12 மணி நேரத்துல ஆண்டவருக்காக, எனக்காக பிறந்து வாழ்ந்த சிலுவையில எனக்காக மரித்தவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உடனே இந்த எல்லா விதமான பாவங்களும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போயிடுச்சு. பரிசுத்தாவின் மறுஜென்ம முழுக்கினால என்னை புதுப்பித்தார், ரட்சித்தார். அன்றையிலிருந்து ஜீவனம் என்றால் என்ன என்ற ஞாபகத்தை எனக்கு ஜீவனம் என்றால் என்ன என்று வெளிப்படுத்த, இது ஜீவனம் அல்ல, எது ஜீவனம் என்று வெளிப்படுத்தின பொழுது அடுத்த வசனத்துல வாசிக்கிற தம்முடைய இரட்சகரும் தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, அன்புதான் வாழ்க்கை என்ற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 வசனங்களை வெளிப்படுத்துகிறார். அன்பற்றது வாழ்க்கை அல்ல, அன்புள்ளதான் வாழ்க்கை. நாம் மற்றவர்களை பயக்கலாகவும் ஒருவருக்கொருவர் பயக்கப்படத்தக்கவர்களாக இருந்தோம்னு சொன்னா, பிறப்பில் யாருமே அன்பு செலுத்தவர்களாக இல்லை. ஒன்று தேவனிடத்தில் அன்பு செலுத்த மாட்டோம், நம்முடைய இயற்கை சுபாவத்துக்கு. நம்முடைய இயற்கை சுபாவத்துக்கு மற்றொரு பேரில் அன்பு செலுத்த மாட்டோம். அதாங்க உண்மை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது,
கடைசி காலத்துல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லுகிற அந்த வசனங்கள்ல 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார், மனிதர்கள் சுபாவ அன்பற்றவர்களா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகள் தாய்க்கு விரோதமாகவும் தாய் மகளுக்கு விரோதமாகவும் இருப்பார்னு சொன்னா அவங்கள 2 பேரும் இணைக்க முடியாது. 2 பேரும் அன்பற்றவளை தான் இருப்பாங்க. மாமியார் மருமகளுக்கு விரோதமும், மருமகள் மாமியாருக்கு விரோதமாக, மகள் தாய்க்கு விரோதமாக, தாய் மகளுக்கு விரோதமாக. இது இன்றைக்கு ஜன சமுதாயத்தில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. அதைத்தான் வாழ்க்கைன்னு சொல்லி ஏமாந்து போய் கொண்டிருக்கிற மனிதர் மத்தியில் வாழுகிறோம். ஆனால் மனுஷர் மத்தியில் தேவனுடைய அன்பு பிரசன்னமான பொழுது, நம்மை பரிசுத்தாவின் புதிதாக்குவதனால நம்மை ரட்சித்துக் கொண்ட பிற்பாடு இந்த பழைய இந்த ஜீவனம், உலக மக்கள் ஜீவனம் என்று எதை நினைக்கிறாங்களோ கடைசியில் அவங்க இந்த பசியினால சாகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆத்மீக வாழ்க்கையில ஐயோ என் ஆத்மாக வெறுமையா விடாதிரும், என்னுடைய ஆத்மா சஞ்சலத்தினால கரைந்து போறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஜனங்கள் மார்க்கத்தில் இருந்தாலும், மார்க்கத்தை நம்பினால் நம்பாம போனாலும் இந்த துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி இந்த 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 இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை போல துர்க்குணத்தோடும் பொறாமையோட ஜீவனம் பண்றாங்களே, அது ஜீவனமா? அது ஜீவனம் அல்லங்க. அது சொல்ல போன உலகமே நரகம் மாதிரி தெரியுது. ஒரு குடும்பத்தை பார்த்தா இது குடும்பமா நரகமா என்று சொல்ற அளவுக்கு இந்த அன்பற்ற சூழ்நிலை பயங்கரமான நிலைமையில செயல்படுகிறது. ஆனால் அதன் மத்தியில வாழ்க்கை என்றால் என்ன, எது ஜீவனம் என்று தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் எல்லா இடத்திலும் அன்பா இருக்கிறார். அது நீங்க சொல்லித்தானே தெரியணும். அது ஆண்டவர் எப்படி உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் இந்த சூரியன் கொடுக்கிறதோ அதே போல தேவன் எல்லாரும் பேர்லயும் அன்புள்ளவராய் இருக்கிறார். நன்றி எறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார், நீதி உள்ளவர் பேரிலும் அநீதி உள்ளவர் பேரிலும் மழையை பெய்யப்படுகிறார். ஆனால் அந்த அன்பு ஜீவனம் என்று கண்டுபிடித்து அந்த அந்த அன்பை உலகத்துக்கு கொடுக்கிறவள் யார்? அமைதலை பெற்றுக்கொண்டு அந்த அமைதலை உலகத்துக்கு சாட்சியிடுகிறவள் யார்? தேவபக்தியை பெற்றுக்கொண்டு அந்த தேவபக்தியை பற்றி உலகத்துக்கு சாட்சியிடுகிறவள் யார்? ஜீவனம் எது என்று கண்டுபிடித்தவர்கள் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். உலக சம்பந்தப்பட்ட ஜீவனத்தை உடையவர்கள் இதற்கும் அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அமைதலே இருக்காது, தேவபக்தி இருக்காது, அன்பு என்றால் என்ன என்றால் தெரியாது. அவங்களுக்கு மற்றவங்களை விரோதிக்கத்தான் தெரியும், பகைக்கத்தான் தெரியும். ஆனால் மனுஷன் மத்தியில் தேவனுடைய அன்பு பிரசன்னமான பொழுது அன்புதான் வாழ்க்கை என்பதை விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்கிறோம். அப்ப அமைதலால்தான் வாழுவோம், அதுதான் ஜீவனம். தேவபக்தியாய்த்தான் வாழுவோம், அதுதான் ஜீவனம். அன்போடு கூட தான் உலகத்துல வாழுவோம். தாயாரிடத்தில் அன்பு செலுத்துவேன், தகப்பனாரிடத்தில் அன்பு செலுத்துவேன், புருஷனிடத்தில் அன்பு செலுத்துவேன், மனைவியிடத்தில் அன்பு செலுத்துவேன், உற்றார் உறவினிடத்தில் அன்பு செலுத்துவேன். அன்பு செலுத்தத்தான் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையில வந்தால் அதுதாங்க இந்த உலகத்துக்கு அந்த ஜீவனம் தான் அவசியம், பரலோகத்துக்கு அந்த ஜீவனம் தான் அவசியம். அமைதல் என்று சொல்வது அந்த ஜீவனம் தான் இந்த உலகத்துக்கு அவசியம். பரலோகத்தில் அந்த அந்த அமைதலை பூர்ணமாய் போய் அனுபவிக்க போறோம். தேவபக்தி தான் ஜீவனம். அதை இந்த உலகத்தை நாம் அபியாசிக்கும் போது நம்முடைய தேவபக்தினால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த தேவபக்திக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய பலன் உண்டு. இன்னொன்று அன்பு தான் ஜீவனம். அந்த அன்பு தான் உலகத்தையே ஆண்டவருக்கு சொந்தமாக்கும். அந்த அன்பு தான் நம்முடைய குடும்பத்தை குட்டி பரலோகத்தை போல மாற்றும். அந்த அன்பு தான் இன்றைக்கு உலக மக்கள் அன்புக்காக ஏங்கி தவிக்கிறார்கள். அன்பை கொண்டு சொல்லக்கூடிய ஏது காரணமாக விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார். நாமளே இன்னும் ஜீவனத்தை வழங்கவில்லை என்றால், இந்த அன்பை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகவில்லை என்றால் திருச்சபை இருந்து என்ன பிரயோஜனம், நாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால ஜீவனம் என்றால் கட்டகுமாரனுக்கு சொன்னா கூட விளங்காது. அவன் நினைச்சான் இப்பொழுது நான் பண்ணுகிறது ஜீவனம் அல்ல, நான் தூர தேசத்தை போனா நான் ஜீவிச்சிடுவேன், ரொம்ப வாழ்ந்துவேன் நினைச்சான். ஆனா துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆசையை அழிச்சு போட்டான். பசியினால சாகுறேன்னு கடைசியில அவன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மோசமா போச்சு. தேவனுடைய மக்கள் உலக மக்கள் மத்தியில் இருக்கிறோம். ஆனால் அவர்களை போல ஜீவனம் செய்த காலங்களெல்லாம் இருந்தது. அமைதலற்ற ஜீவனம், அவபக்தியான ஜீவனம், அன்பற்ற ஜீவனம். ஆனால் இப்பொழுது நமக்கு அமைதல் உண்டு, நமக்கு தேவ பக்தி உண்டு. மூன்றாவது நமக்கு நாம் அன்பை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்டு நாம் அன்பை மற்றவங்களுக்கு தருகிறோம். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. பைபிள் உள்ள ஆலோசனை நீங்க பாத்தீங்களா? எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் 2ஆம் வசனத்தை பார்த்தால், கிறிஸ்து சிலுவையில் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அன்பு செலுத்தினதை போல நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் நம்மிடத்துல எப்படி அன்பு செலுத்தினார் என்றால் தம்மையை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அன்பு செலுத்தினார். நம்மிடத்துல ஏதாவது அன்பு இருக்கிறது என்று பார்த்து அந்த அந்த அன்பு பதிலாக ஆண்டவர் செய்யல, நம்மகிட்ட கொஞ்சமும் அன்பு இல்லை என்று அறிந்து அன்பற்ற நமக்காக தமது அன்பை சிலுவையில மரணத்தின் மூலமாக ஒப்பு கொடுத்தார். அதனால கிறிஸ்துவை போல அன்புடையவர்களா இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்றார். அதோடு
1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பார்த்தீங்கன்னா அன்பை நாடுங்கள். அப்ப கிறிஸ்துவை போல நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஜீவனம். அன்பற்றவளா இருந்தால் அது ஜீவனம் அல்ல. அமைதலற்றவளா இருந்தால் ஜீவனம் அல்ல. தேவபக்தி அற்றவளா இருந்தால் அது ஜீவனம் அல்ல. அன்பை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்போட செய்யப்பட கடவுது. வீட்டில இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, உங்கள் காரியங்கள் எல்லாம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் அன்போடன் செய்ய வேண்டும். அந்த அன்பு என்று சொல்லும் போது எப்படி சாப்பாட்டுலயோ அல்லது இந்த குழம்புலையோ நாம் உப்பு சேர்க்காம சாப்பிட்டா அது ருசியற்ற ஒன்றாய் போகிறதோ, அதே போல ஆவிக்குரிய வட்டாரத்துல அன்பற்ற நிலைமை நாம் எந்த காரியம் செய்தாலும் அது ருசியற்ற நிலைமையா போகும். அதை யாரும் சந்தோஷமா சாப்பிட மாட்டாங்க. அந்த ரீதியில தான் அன்பை நாடுகள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட கடவுது. அன்பு இல்லாம ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. குடும்பத்தில் ஆனாலும் சரி, தொழில் ஆனாலும் சரி, ஊழியத்தில் ஆனாலும் சரி, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட கடவுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அன்பினால ஒரு தாங்குங்கள். தாங்க வேண்டியது சில சமயத்துல புருஷன் தாங்கப்படக்கூடியவர், சில சமயத்துல மனைவி தாங்கப்படக்கூடியவங்க, சில சமயத்துல பிள்ளைகள் தாங்கப்படக்கூடியவங்க, சில சமயத்துல சபை நடத்துற ஊழியக்காரன் தாங்கப்படக்கூடியவன், சபையில பொறுப்புள்ளவர் தாங்கப்படக்கூடியவங்க. யாரும் பெரிய ஆவிக்கிற மனுஷன்ல நம்ம விளக்கெடுத்துடக்கூடாது. ஏன்னால தானும் பலவீனன் என்று எபிரேயர் நிறுவத்துல ஆசாரியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் செய்கிறோம், நமக்குள்ள பாவம் உண்டு, நாம் பாவம் செய்கிறோம் என்று யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம் என்று யாக்கோபு எழுதுகிறார். அவை நாம பலவிதமான குறைபாடுகளோட இருக்கிறோம். அப்போ நாம என்ன செய்யணும்? குற்றம் சொல்லுகிறது இல்ல, அவங்களுடைய குற்றத்தை போய் அடுத்தவங்கிட்ட சொல்றது இல்ல. அன்பினால ஒரு தாங்குங்கள் என்று எழுதும். இந்த குடும்பத்துல மாத்திரம் தாங்குதல் என்று எழுந்தா, தாங்குதல் இருந்தா புருஷனை தாங்கினா, மனைவியை தாங்கினா, பிள்ளைகளை தானே, அதாங்க குட்டி பரலவும் போல இருக்குது. ஆனா சண்டை சச்சர் பண்ணிட்டு இருந்தா, கோப வேசத்தோடு புருஷனிடத்துல பேசினா அல்லது மனைவிடத்துல பேசினா, பிள்ளையிடத்துல பேசினா, அது அன்பான சூழ்நிலையா? அது ஒருவர் பகைக்கிறவர்களும் மற்றவர்களால் பகைக்கப்படத்தக்கவர்கள் என்று சொல்லுகிற அது ஜீவனமற்ற காரியம் அல்லவா? அந்த ஜீவனை என்னத்துக்காக? இந்த உலகத்துக்காகுமா? நம்ம குடும்பத்துக்காகுமா? நம்முடைய தொழிலுக்காகுமா? நம்முடைய ஊழியத்துக்காகுமா? அது ஆகாதல்லவா? அதனால கிறிஸ்துவை போல அன்பை நாட வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்ய வேண்டும். அன்பினால ஒருவருக்கு தாங்க வேண்டும். அதோடு கடைசியாக அந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது கலாத்தியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அந்த அன்பினால கிரியை செய்யாத விசுவாசம் ஒண்ணுக்கு உதவாது. ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். அப்ப விசுவாச வாழ்க்கை என்று சொல்லுகிறது, ஜீவனம் என்று சொல்லுகிறது அன்பு மயம் என்று சொல்லலாம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை இன்பமானது. அங்கே கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய ஜனங்கள் மத்தியில அன்பின், அதாவது ஆவியின் ஒருமனப்பாடு உண்டு, அன்பின் கட்டு உண்டு. அவர்கள் ஒருவர் நேசிக்கவர்களாக இருப்பார்கள். நாம் என்ன வாசிக்கிற 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். புருஷனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியுமா? மனைவியிடத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியுமா? பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியுமா? சபையில் இருக்கிற விசுவாசிகளிடத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியுமா? ஊழியக்காரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியுமா? சபையில் சில பொறுப்புள்ளவரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியுமா? உலக மக்களுக்கு அன்புன்னு சொன்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு பகைக்க தெரியும், துன்மார்க்கமான ஜீவனம் பண்ண தெரியும், பொறாமையுடையவர்களா இருக்க தெரியும். அப்புறம் இங்கே சொல்லப்பட்டபடி பலவிதமான இச்சை இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்க தெரியும், கீழ்ப்படியாதவர்களா இருக்க தெரியும், வழிதப்பி நடக்க தெரியாதவர்களா இருக்க தெரியும். ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? அவருடைய வாழ்க்கையில அன்பு தாங்க இருக்கு. நம்முடைய அன்பினால என்ன நடக்கும்? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கர்த்தருக்குள்ள வருவாங்க. நம்முடைய அன்பினால திருச்சபையின் மக்கள் தாங்கப்படுவாங்க. நம்முடைய அன்பினால குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாரும் இப்படி இந்த நபருடைய வாழ்க்கை நான் இப்படிப்பட்ட ஒரு அமைதல் நான் பார்த்ததில்லையே, இப்படிப்பட்ட ஒரு தேவபக்தியை நான் பார்த்ததில்லையே, இப்படிப்பட்ட ஒரு அன்பை பார்த்ததில்லை என்று சொல்லி குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இப்பொழுது ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும், இப்பொழுது நமக்கு எதிர்ப்புகள் எல்லாம் செய்துகளா இருந்தாலும், காலப்போக்கில் இந்த அருமையான ஜீவனத்துக்குள்ள வந்து சேருவாங்க. நம்மளே இந்த ஜீவனம் செய்யலை, இந்த ஜீவனம் நமக்கு விளங்கலைன்னு சொன்னா, அமைதலற்ற ஒரு வாழ்க்கை செய்யறோம், தேவபக்தியற்ற ஒரு வாழ்க்கை செய்யறோம், அன்பற்ற வாழ்க்கை செய்யறோம்னு சொன்னா அவங்களுக்கு இதென்ன என்னமா விசுவாசம் சொல்றாங்க, சத்தியம் சொல்றாங்க. நம்ம கூட சில சமயத்துல அமைதலா இருக்கிறோம், நம்ம கூட சில சமயத்துல பக்தி உள்ளவர்களா இருக்கிறோம், நம்ம கூட சில சமயத்துல அன்பு காமிக்கிறோம். இவங்களை என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம இடத்துல இடறி போவாங்க. இந்த சிறியில் ஒருவனுக்கு எவனாவது ஒருவன் இடரல் உண்டாக்கினா
ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடணும்னு சொல்றாரு. அப்போ இன்னொருத்தருக்கு இடல் பண்றது எவ்வளவு பயங்கரமான பாவம். விசுவாசிகளா இருந்து இன்னும் உங்களுக்கு ஜீவனம் என்றால் என்னன்னு நீங்க புரியலையா? புரிஞ்சிருந்தா அந்த அந்த ஜீவனத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லையா? பிரச்சனை இருக்கட்டும், ஒரே அமைதலா இருக்கணும். நான் 1967 இருந்து இதுவரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளையாகவும் அவருடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். அமைதலை நஷ்டப்படுத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. சமுதாயத்திலிருந்து வருது, சபையிலிருந்து வருது, குடும்பத்திலிருந்து வருது, பிள்ளைகளால வருது. ஆனால் நம்முடைய அமைதலுக்கு என்ன குறைச்சல்? ஒரே அமைதல். காரணம் இறையாத அமைதலாயிரு. ஆண்டவர் அந்த சமயத்துல சொன்னது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல மாட்டாரா? தேவபக்தி என்று சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது இயற்கை சுபாவம். தேவபக்தி உள்ள சந்தையை பெரும்படிக்குத்தான் தேவகுமாரனாகிய சிலுவையில ஒருவராக பூர்ண ஆவியுடையவராக இருந்து சிலுவையில மரித்தார். தேவபக்தி உள்ளவர்களா இருந்தவர்களுடைய சரித்திரங்களை நாம் வாசிக்கிறோம். தேவபக்தி எவ்வளவு தேவபக்தி உடையவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகை எதிர்பார்க்கிறோம். நாம பரலோகத்துக்கு முடிவில்லாத காலத்துல போய் ஜீவிக்கிறோம். நாம எவ்வளவு தேவபக்தி உள்ளவர்களா இருக்க வேணும். அதான ஜீவனா. அப்புறம் அன்பற்ற உலகத்துல ஒரு பகைக்கிற உலகத்துல அன்பை கொண்டு போறது யார்? இன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஊனக்கண்களினால நாம் கூட அவரை பார்க்கல. அப்படின்னால் உலக மக்கள் எப்படி அவரை பார்க்க முடியும்? அவருடைய அன்பு நமக்குள்ள வந்து அந்த அன்பு மற்றவர்களுக்கு போகும் பொழுது கிறிஸ்து அன்பா இருக்கிறார், சபை அன்புள்ள சபையா இருக்கிறது, அன்பை நாங்கள் அனுபவிக்கிறோம் சொல்லி நம்முடைய குடும்பத்தின் அவர்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்து சேருவார்கள். ஜீவனத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால எது ஜீவனம் எது ஜீவனம் அல்ல. அங்க பாருங்க, அவன் துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி ஆசை அழிச்சு போட்டான்னு சொல்லியிருக்குது. ஜீவனத்துல கடைசியா ஒரு சிந்தனை கூட சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் மன்னிக்க வேண்டும் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோகச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமுள்ளதுமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்துல ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஆகையால் அசட்டை பண்ணுகிறோம் மனுஷனே இல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தல் என்ன தேவனை அசட்டை பண்ணுகிறான். அப்படின்னா ஜீவனம் என்று சொல்வது கடைசியாக பரிசுத்த வாழ்க்கை தாங்க ஜீவனம். அவன் கெட்டவங்க துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி ஆசை அழிச்சு போட்டான். கடைசியில பண்டிதிங்கிற தவிடு கூட கிடைக்காம பசினால சாகுறேன் என்று சொன்னான். அவனுக்கு துன்மார்க்கமான ஜீவனம் தான் தெரியும், பரிசுத்த ஜீவனம் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஜீவனத்துக்கு பைபிள்ல வழி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். 7ஆம் வசனத்துல நம்மை தேவன் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அதனால ஒருத்தரும் தேவனை அசட்டை பண்ணக்கூடாது, பரிசுத்தத்தை அசட்டை பண்ணக்கூடாது, தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். இந்த விஷயத்துல ஒருவனும் மீறாமலும் அப்படி சொல்லி பரிசுத்த வாழ்க்கை யாராவது மீறலாமா? பாவ வாழ்க்கைக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? அதுவா ஜீவனா? அது ஜீவனம் அல்ல. ஏனென்றால் ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி அவன் அக்கிரமி செய்தால் அவன் தன் பாவத்துல சாவான் என்றே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. பாவிதான் பாவம் செய்து பாவத்துல சாவுறான். தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்து பாவத்திலேயே ஜாகணும். அப்ப அவர்களுக்கு ஜீவனம் என்றால் என்னன்னு தெரியலையா? அந்த கெட்டகுமாரன் தான் துன்மார்க்கமான ஜீவனம் நினைச்சான். கடைசியில் சாக பார்த்தான். கடைசியில புத்தி தெளிஞ்ச போது திரும்பி வந்தான். தேவகுமாரன் புத்தியை தந்திருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம அசுத்தமான வாழ்க்கை செய்தோம், அதுல பழகி போயிருந்தோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை புறஜாதிகளும் யூதர்களுமான நம்முடைய இருதயத்தை சிலுவையில சிந்தின ரத்தத்தினால ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் வாழ்க்கையை ஜீவனம் என்பது பரிசுத்தம் என்று உணர்ந்து ஒருவனும் மீறாமல் தேவனை அசட்டை பண்ணாமல் பரிசுத்தத்தை அசட்டை பண்ணாமல் அஞ்ஞானிகளைப் போல மோகச்சைக்கு உட்படாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய சரீர பாண்டத்தை
பரிசுத்தமும் கனவுமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமா இருக்கிறதாங்க வாழ்க்கை, ஜீவனம். அதனால எது ஜீவனம் என்று கேட்டால் அமைதலானதுதான் ஜீவனம். எது ஜீவனம் என்று கேட்டால் பக்தியுள்ள வாழ்க்கை தான் ஜீவனம். எது ஜீவனம் என்று கேட்டால் அன்பு காண்பிக்கிறது தான் ஜீவனம். எது ஜீவனம் என்று கேட்டால் பரிசுத்த வாழ்க்கை செய்யறதான் ஜீவனம். அந்த வார்த்தைகளை ஆசிரியர் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பான நேசிக்க எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். அவர் எங்களை போன்ற நிலைமையில இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தார். ஒன்றை தவிர நாங்கள் பாவத்தில் பிறந்தவர்கள், அவர் பாவத்தில் பிறக்காதவர். மற்றபடி மெய்யாகவே அவர் எங்களை போன்ற மனிதராய்த்தான் இருந்தார். அதனால தான் அவருக்கு பசி வந்தது, சாப்பிட வேண்டியிருந்தது, களைத்து போக வேண்டியிருந்தது. அவர் உட்கார்ந்து இளைப்பாறினார். அவர் தூங்க வேண்டியிருந்தது, அவர் தூங்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் ஜீவனம் என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தி காண்பித்த வரலாறு 4 சுவிசேஷங்களில் பார்க்கலாம். அவர் அநேக முறை சாப்பிட்டதாக பைபிள் சொல்லவில்லை. சாப்பிடக்கூட அவருக்கு நேரம் இல்லாது இருந்தது. நரிகளுக்கு குழிகள் இருந்தது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருந்தது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஆனால் அவர்தான் இந்த உலகத்தில் சரியான ஜீவனம் பண்ணினவர். அவர் எங்களுக்கு முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி. அவரை பற்றி நாங்கள் பார்க்கும்போது அவரை போல அமுதலானவர் யாராக இருக்க முடியும்? அவர் தனியாக மலையிலே போய் ராம் முழுதும் ஜெபித்தார் என்றும், வனாந்திரத்தில் போய் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும்போது அவருடைய அமைதல் குணத்தை பற்றி பார்க்கிறோம். அருமை ரட்சகர் இயேசுவை நம்புகிற எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அமைதலற்றவர்களை எப்படி இருக்க முடியும்? அதோடைய எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பயபக்தி உள்ளவராயிருந்தார். எங்களுடைய வாழ்க்கையில் தேவபக்தி, பயபக்தி என்று சொல்வது அதுதான் ஜீவனம் என்பதற்கு எங்கள் அருமை ரட்சகர் இயேசு சிறந்த மாதிரி. அது மாத்திரமல்ல, அவரை போல அன்புள்ளவர்கள் உலகத்தில் யார் இருக்க முடியும்? சீசரிடத்தில் ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடியே அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவர்களுக்கு அன்பு ஆண்டோட பேரில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் அவர் அதை பார்த்த இடத்தில் அன்பு செலுத்தவில்லை. மாத்தாரிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசரிடத்திலும் ஆண்டவர் அன்பாயிருந்தார் என்று சொன்ன போது அவர்கள் அந்த அளவுக்கு ஆண்டவரத்தில் அன்பு செலுத்தவில்லை என்றாலும் அவர் பேரில் ஆண்டவர் அன்பு செலுத்தினார், அன்புக்கு மாதிரியானார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாங்களும் கூட அவரிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜீவனம் என்று உணர்ந்து அவர் முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரியா இருக்கனால அந்த அன்பை எங்களுடைய கணவரிடத்துல, எங்களுடைய மனைவியிடத்துல, எங்களுடைய பிள்ளைகளிடத்துல, எங்களுடைய உற்றார் உறவினரிடத்துல காண்பிப்போம் என்று சொன்னால் இந்த மெய் ஜீவனமான வாழ்க்கைக்கு அவர்கள் வந்து சேர முடியும். அது மாத்திரமில்லை, எங்கள் ஆண்டவர் எதிரிகள் மத்தியில் நின்று கொண்டு என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களிடத்துல யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். சத்துருக்களும் மித்திருக்களும் விரல் நீட்டி அவரிடத்துல ஒரு குற்றம், ஒரு பாவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாதபடிக்கு பரிசுத்தத்தில் சிகரமாய் விளங்கினார். அவரை முன்மாதிரியாக, முதல் மாதிரியாக, சிறந்த மாதிரியை ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளான நாங்கள் எங்களை பரிசுத்தம் செய்யும்படி நகரவாசலுக்கு புறமே பாடுபட்டு எங்களுக்கு பரிசுத்த ஜீவியத்தை தந்த ஆண்டவர். நாங்கள் இந்த உலகத்தில் பரிசுத்த ஜீவனம் செய்யும்படி அவர் எங்களை வைத்திருக்கிற உணர்ந்து அதுதான் ஜீவனம் என்று உணர்ந்து நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற அப்படிப்பட்ட காரியங்களை அவர் மூலமாக நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உலக மக்கள் அமைதலற்ற வாழ்க்கை செய்கிறார்கள், உலக மக்கள் அவபக்தியற்ற வாழ்க்கை செய்கிறார்கள், அன்பற்ற வாழ்க்கை செய்கிறார்கள், பரிசுத்தமற்ற வாழ்க்கை செய்கிறார்கள். அதற்கு தேவன் தண்டனை கொடுத்து அவர்களை நித்தியமான நரகத்துக்கு அனுப்ப போகிறார். ஆனால் நாங்கள் அமைதலான வாழ்க்கை, தேவபக்தி உள்ள வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை செய்கிறதுனால ஆண்டவர் வரும்பொழுது அவன் கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த காரியங்களை அனுபவித்து அதை சாட்சியிட்ட எங்களை பரலோகத்தில் சேர்த்து கொண்டு அதற்குள்ள பிரதிபலனை அவர் தருவார். அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் இப்பொழுது வசனத்தை கேட்டுக்கிறோம். வரப்போகிற நாட்களில் இந்த அமுதலான வாழ்க்கையும், இந்த தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கையும், இந்த அன்பான வாழ்க்கையும், பரிசுத்த வாழ்க்கையும் செய்ய ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தங்களுடைய வாழ்க்கையில அபியாசத்தில் கொண்டு வர அவர்களுக்கு எல்லா விதமான கிருவினர் பாராட்டுவீர் என்று நம்பி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். 9 வசனத்துக்கு ஸ்தோத்திரம். வசனத்துக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அதை கை கொண்டு நடக்கிறதுனால அதனால உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாங்களும் சபையாரும் எங்களுடைய குடும்பம் அனுபவிக்கும்படி இறக்கம் செய்யும் சுவாமி. தந்தமுடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவில் எங்களோட இந்த வருஷம் மழையின் காலங்கள் எப்படி இருக்க போறதுன்னு எங்களுக்கு தெரியாது. விசுவாச மக்களையும் மழையின் காலத்துல ஆபத்து விபத்துகளுக்கு காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, உலக மக்களையும் கூட கத்தாவே இந்த விபத்து ஆபத்துகளுக்கு நீர் காத்துக்கொண்டு அவர்கள் சுவிசேஷம் கேட்கவும், சுவிசேஷத்தின் மூலமாக அவர்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளவும் தக்கதாக அவர்களுக்கு ஒரு வாழ்வை கூட நீ தர வேண்டும் என்று சமுத்திர கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். இந்த இரவில் எங்களுடன் அடுத்த ஒரு பகலைக்கான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பத்துக்காக, எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக, எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாசிகள் ஐக்கியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அவர்களை நாங்கள் சரியா பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. தந்த முடிய வசனத்துக்காக மறுபடியும் நாங்களுமே துதிக்கிறோம். கேட்ட முடிய வசனத்தினால எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஜெபம் கேட்ட பண்ணி ஸ்தோத்திரம்.
மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனமெல்லாமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.